ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட் இங்கிலிஷ். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒன்று பார்க்க போகிறோம். த கொஸ்டின் இஸ் த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் கிரேஸ் அபவுண்டிங் வாஸ் ரிட்டன் பை ஹூம்னு கேட்டிருக்காங்க. இது யூனிட் 1 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து கேட்டிருக்காங்க. தி ஆப்ஷன்ஸ் ஆர் பன்யன், மில்டன், Dryden, Sir William Temple, and the correct answer is John Bunyan. இந்த வாக்கோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். இந்த வாக்குக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்குது. அதோட நேம் எ பிரீஃப் ரிலேஷன் ஆஃப் த எக்ஸீடிங் மெர்சி ஆஃப் காட் இன் கிரைஸ்ட் டு ஹிஸ் புவர் சர்வன்ட் ஜான் பன்யன். ஸோ 2 டைட்டில் இருக்குது. காமனாக கிரேஸ் அபவுண்டிங்னு சொல்கிறாங்க. அந்த கிரேஸ் அபவுண்டிங்கோட ஃபுல் டைட்டில் என்ன அப்படின்னா கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அண்ட் இந்த ஒர்க் ஒரு பியூரிட்டன் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி. ஜான் பன்யன் நமக்கு தெரியும், அவர் ஒரு பியூரிட்டன். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி தான் அவங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இந்த ஒர்க்கை எழுதின பிளேஸ் ரொம்ப முக்கியம். பெட்ஃபோர்ட் ஜெயில், GAOL. அது என்ன அப்படின்னா ஜெயில் தான். ஜெயிலோட ஓல்டு இங்கிலீஷில் இருக்க ஸ்பெல்லிங் பெட்ஃபோர்ட். அந்த ஜெயிலில் தான் இவங்க இந்த ஒர்க்கை எழுதியிருக்காங்க. இவங்க 12 இயர்ஸாக ப்ரிசனில் இருந்திருக்காங்க ஒரு பனிஷ்மெண்ட்காக. அது என்ன அப்படின்னா இவர் ப்ரீச் பண்ணுவார், பட் லைசன்ஸ் இவருக்கு இல்லை. ஸோ லைசன்ஸ் இல்லாமல் ப்ரீச் பண்ணதுனால இவர் ஒரு பியூரிட்டனாகவும் இருக்கிறாரு. ஸோ பியூரிட்டன்ஸ் வந்த டைமில் நிறைய சப்ரஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்கிட்ட லைசன்ஸ் வேறு இல்லைன்னு சொல்லி இவரை ஜெயிலில் போட்டுடுறாங்க. பெட்ஃபோர்ட் ஜெயில். 12 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த ஒர்க் கிரேஸ் அபவுண்டிங்கை எழுதியிருக்காங்க. தென் இந்த ஒர்க் பப்ளிஷ் பண்ண இயர் 1666. இந்த புக்கோட டைட்டில் இருக்குல்ல, கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். இந்த டைட்டிலை இன்னொரு விஷயத்துலேருந்து இவங்க எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா எபிசில் டு த ரோமன்ஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் எபிசில் டு திமோத்தி. இது எல்லாமே தியாலஜிக்கல் ஒர்க்ஸாக இருக்குது. அண்ட் இந்த டைட்டிலை இந்த 2 ஒர்க்ஸ்லேருந்து இவங்க எழுதியிருக்காங்க. முதல்ல எபிசில் டு த ரோமன்ஸ், அதில் ஒரு வசனம் இருக்குது. வேர் சின் அபவுண்டட் கிரேஸ் டிட் மச் மோர் அபவுண்ட். இது எபிசில் டு த ரோமன்ஸில் அந்த நம்பர் என்ன அப்படின்னா 520. அந்த நம்பரில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டைட்டில் ஆஃப் திஸ் புக் எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் எபிசில் டு திமோத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த வசனத்தோட நம்பர் 115 இருக்குது. இதில் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க அவங்களோட அப்பலேஷனை என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா சீஃப் ஆஃப் சின்னர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்பலேஷன் அப்படின்னா நேம் ஆர் டைட்டில். நானே ஒரு சீஃப் ஆஃப் சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பால் மென்ஷன் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த டைட்டிலை 2 புக்லேருந்து எடுத்திருக்காங்க. எபிசில் டு த ரோமன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசில் டு திமோத்தி இதிலேருந்து எடுத்திருக்காங்க. தென் இந்த ஒர்க்கோட ஓவரால் தீம் பார்த்தோம் அப்படின்னா காடோட கிரேஸ் ஒரு சின்னரோட லைஃப்பில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதான் இந்த ஒர்க்காக இருக்குது. காடோட கிரேஸ் ஒரு சின்னரோட வாழ்க்கை, சின்னர் அப்படின்னா பாவம்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, பாவம் பண்ணவங்களோட வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அதுதான் இதோட ஓவரால் தீமாக இருக்குது. ஜான் பன்யன் அவரோட ஓன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியவே இந்த ஒர்க்கில் கொடுத்துருக்காங்களா. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபின்னு பார்த்துருக்கோம். ஸோ அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு போர்ட்ரே பண்ணுறாங்க. இதோட முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா ஒரு பர்சன் எவ்வளோ ரொம்ப அவன் கில்ட்னால ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அவனுக்கு ரொம்ப டெம்டேஷன்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் மேலே அவன் ஆசைப்படுறான். அண்ட் ஃபியர் ஆஃப் டேம்னேஷன், நம்ம அழிஞ்சு தான் போயிடும் அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறான். அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான், பாவம்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னாலும் காடோட கிரேஸ் அவன் பண்ண எல்லா விஷயத்தையும் விட காடோட கிரேஸ் தான் பெருசு. அந்த காடோட கிரேஸ் அவனுக்கு பீஸை கொடுக்கறதுக்கு சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நீ எவ்வளோ சின்ன பண்ணியிருந்தாலும் காட் உன்னை மன்னிப்பாங்க. ஏன்னா காடோட கிரேஸ் அதை விட பெருசு அப்படிங்கிறதான் இதோட ஓவரால் தீமாக இருக்குது. இது ஒரு பர்சனல் கன்ஃபெஷனாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் யூனிவர்சல் மெசேஜாகவும் இருக்குது. அவரோட லைஃப்பில் நடந்தது நமக்கு போர்ட்ரே பண்ணுறாரு, பட் யூனிவர்சல் மெசேஜாகவும் இது கொடுத்துருக்காரு. காடோட கிரேஸ் ஹியூமன் பீயிங்ஸ் எவ்வளவு ஃபெயில் ஆனாலும் காடோட கிரேஸ் அதையும் விட அதிகமாக நமக்கு மேலே காட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கில் ஜான் பன்யன் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆடியோ லெக்சரில் கிரேஸ் அபவுண்டிங் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.